இறைவா
இறைவா நானும் அடிமை எனக்கிந்த உலகில் ஏது உடமை இறைவா இறைவா நானும் அடிமை எனக்கிந்த உலகில் ஏது உடைமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் வளர்ந்து கற்பித்தவை, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொந்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பின்னரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு தொகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு உறுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இதை கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் மரணத்தை தழுவிக்கொள்வதில்லை, மரணத்தால் மனிதனை தழுவிக்கொள்கின்றது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நாள் அந்த மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்தை வென்றவர். அவரை விசுவாசம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இருந்தாலும் அந்த மரணத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு மறு வாழ்வுக்கு கடந்து செல்ல நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை தோமை அந்தோனி இந்த மன்னக வாழ்வை நிறைவு செய்துவிட்டு விண்ணக வாழ்வில் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய விருப்பமானது ஆண்டவரில் நிலைத்து நின்று கனி தந்திட. குருவாக வாழ்ந்ததோ 22 ஆண்டுகள். இந்த 22 ஆண்டுகளில் அவரிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை கடவுளை உணர்ந்தோடு ஒரு ஈடுபாட்டோடு எவ்விதமான தொய்வுமின்றி முழுமையாக தன்னையை அர்ப்பணித்து இறைவனுக்கு கனியை அவருடைய வாழ்க்கை வழியாக கொடுத்தார். இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு புனிதரை கூட சொல்ல முடியும். இன்றைய நற்செய்தி வாசிக்க கேட்டது போல பல பேர் மலர்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தினார். 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தூத்துக்குடி புனிதர் பதுமை இல்லத்தில் நாங்கள் 24 பேர் சேர்ந்தோம். 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வந்தவர்கள் 12 பேர், 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வந்தவர்கள் 12 பேர், ஆகிய 24 பேர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். 12ஆம் வகுப்பில் 3 பேரும், 10ஆம் வகுப்பில் 3 பேரும். இந்த 10ஆம் வகுப்பில் 3 பேரில் நான் ஒருவர் அருட்தந்தை சூசை மாணிக்கம், அடுத்ததாக அருட்தந்தை தோமை அந்தோனி. நாங்கள் மூவரும் பயிற்சி தளத்தில் பல சவால்களை சந்தித்தவர்கள். இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் மக்கள் கப்பற்றின் திறமைகள் எங்களை உருவாக்கியவர்கள். எங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த கற்பற்றினுடைய சித்தாந்தங்களையும் அந்த படிப்பினைகளையும் அவருடைய வாழ்க்கை வழியாக எங்களுக்கு எடுத்துக் கூறியவர்கள். குருத்துவ நிலையில் குருத்துவ பயிற்சிகளில்
என்று கண்டித்தார். இவருக்கு வந்து எடுத்துச்சொல்லிட்டாங்க அவர் கேட்பாராக இல்லை. அடுத்ததை அந்தோனிசர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பாருங்க குதிக்கிறீங்க, நான் மாற்றசனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அடுத்தது இயேசு அப்படியே அழைத்து. இது எதற்கு நீங்க குறிப்பிட்டு காட்டுறீங்க என்றால், எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு நபர் என்று அந்தோனிசாமியை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அந்தோனிசாமியை பற்றி அடுத்தது அன்புநாதை அடுத்தது லூயி மிகவும் அருமையாக புரிஞ்சிருக்கிறார்கள். நான் அந்தோனிசாமியுடைய சக தோழன் என்ற முறையில் நம்முடைய மாநிலத்தில் கேட்டுக்கொள்வதற்கு நான் நீங்கள் என்று உங்கள் மத்தியிலே என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் அவர் தந்தை அந்தோனிசாமியிடம் கண்டது, இவர் ஒரு யதார்த்த மனிதர், ஒரு யதார்த்தவர், எதற்குமே ஆசைப்படாதவர் என்றால் சொல்கிறேன். ஆனால் வந்ததை விடமாட்டார், எது வந்தாலும் சாதித்து காட்டுவார். நான் இவரிடம் கண்ட முதல் பண்பு ஒரு யதார்த்த மனிதர். இரண்டாவதாக நன்மதிப்பை பெற்றார். மக்கள் மத்தியிலும் சரி, என் தப்பத்தின் திறமைகள் மத்தியிலும் சரி, நன்மதிப்பை பெற்றார். மதிப்போடும் வாழ்வோடும் வாழ்ந்தவர். மூன்றாவதாக நிறைவாக வாழ்ந்தவர். குறைகள் என்று சொல்ல முடியாது, நிறைவாக வாழ்ந்தவர். நிறைவு என்பது பொருட்கள் மத்தியில் அல்ல, அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டோடும் ஐக்கியத்தோடும் கடமை உணர்வோடும் வாழ்ந்ததின் காரணமாக அவர் நிறைவாக வாழ்ந்தார். ஒருமுறை அடுத்தது எத்தனையை பார்த்து சொன்னார், கல்வி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, பதவியில் இருக்கிறது நிறைய நச்சுக்கா இருப்பாங்க, அதெல்லாம் விட்டு துணிச்சலா இருக்கிறவங்க எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஈடுபாடு, கடமை உணர்வு, பொறுப்புடன் கொண்டது. குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின் உடனடியாக அவரை குரு மாணவர்களுக்கு வியக்கிறதாக தந்தை ஜானபடி அம்மாள் அவரை பணியில் நிறைவு செய்தார். அவர் கொடுத்த காரணம் என்னன்னா, குருமானவர்களை எல்லாம் பொருள் குருக்களை ஒன்றாக அரவணைத்து செல்வது போல அந்த மாணவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களை அவரது பகுதியில் அரவணைத்து சென்று எந்த ஒரு மாணவர்களும் இந்த குருத்துவ மனத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, அவருடைய இன்னல்களிலும் இடையூறுகளிலும் உடனிருந்து அவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை தந்தை அந்தோனிக்கு சார். அடுத்தது அந்தோனியினால் பயிற்சி பெற்று குருமானவர்கள் குருக்களை தெரிந்திருக்கின்றார்கள். அடுத்து எதையும் வித்தியாசமாக செய்யக்கூடியவர். வித்தியாசமாக செய்யக்கூடிய பார்க்கின்ற பொழுது நாங்களாம் இந்த வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 3ஆம் ஆண்டு மெய்யியல் கல்வியில படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 10 நாள் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கையில வந்து 15 ரூபாய் கொடுத்து நீங்க வேணா போங்க 10 நாளைக்கு எங்க வந்து பழனிகள் விட்டாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே போயிட்டோம். அது அடுத்ததை இவற்றின் பயனாக அவர் உண்மை என்றும் நேரில் காணும் பேர் பெறுவாராக. எங்களால் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
வா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே மாறுதல்களோடு ஒன்று செய்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே யாவே உயர்வுள்ளே ஒன்று. ஆகவே உங்களுடைய தூயாவியை பொழிந்து ஆட்சியை திருவிழப்படுத்த வேண்டும். இவ்வாறின் நாள்களை கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக விளங்கியவை மார்க்கணமாக அவர் நடுப்படும் முழுவதும் அவை கையெழுத்த போது அப்பத்தில் இருந்த நல்ல செல்வமே அதை பெற்று தம் சிலர்கள் பிழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய மேலும் கூறி நம் சிலர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கின்றான். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். மேலும் கிறிஸ்துவினுக்குள் ரத்தத்தில் பங்கு கொடுப்பீர்களே தூயாவியார் உங்கள் சேர்க்க வேண்டும் என உங்களை வாழ்வுகளும் நன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். தந்தையே, நீர் உலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட அருட்தந்தை டி. அந்தனிசாமி என்னும் உங்களுடைய அடியாரை நினைவு கூர்ந்தருள். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர் பெறச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மிகச் சிறப்பாக எங்களுடைய 2 மறைமாநிலங்களிலும் வேறுகளாக தங்களுடைய உழைப்பை கொடுத்து கனி கொடுத்த எங்கள் அனைத்து சகோதரர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். உமது திருவடியில் அவர்கள் இடைப்பாருகின்ற இவ்வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருமுக தரிசனத்தை அவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு இடைப்பாறுகளைத்தார். இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரோடும் உமது ஆட்சியின் கனிவுடன் அவர்களை கண்ணோக்கியவர்களும் நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்று மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களில் இருந்து தண்ணீர் அனைத்தையும் துடைக்கிறவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உண்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை முடிவுண்டி புகழ் வைத்துவோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, உம் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கே பதற்கு அமைதி ஒற்றுமை மனிதர்கள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதே போல மனவேதனையோடு தன்னுடைய பணிகளை கொண்டு கொடுத்த அருள்சாமி அவர்களை சிறப்பாக பேசிய அருட்சகோதரி பிச்சை தேவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை தொடர்ந்து அவருடைய படிப்பிற்காகவும் நித்திய சாமி அளித்தருளும் இறைவா, ஜீவ பரிசா நித்திய சாமி அளித்தருளும் இறைவா, ஜீவ பரிசா இருந்தருளும். அவருடன் ஒன்றீட்ட இவர் உயிரிலும் இணைந்து பாட்சியுற நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாயிருந்தருளும். ஜெபங்களும் புகழ்ச்சி பலிகளும் நீயா செய்தோம் இறந்தோம் சாந்தியுற. ஜெபங்களும் புகழ்ச்சி பலிகளும் நீயா செய்தோம் இறந்தோம் சாந்தியுற. எம்பளி பொருளினையே தருளும் ஜெபங்கள் நீ தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாயிருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாயிருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாயிருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாயிருந்தருளும்.